கேட்குதாம்மா? ஹலோ அம்மா, கேட்குதா? கீர்த்திகா போச்சுடா. அம்மா கேட்குதா? சார் கேக்குதுங்க சார். வேளாண்மை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அடிப்படை பொருளாதார நடவடிக்கை. நம்ம தானே, வேளாண்மைலாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்குதுங்கிறாரு. அச்சாணி இல்லைன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, அவ்வளோதான், அங்கேயும் கடவை சாஞ்சிரும். அப்போ உலகமே அழிஞ்சு போயிடுன்றாரு. சரியா? எல்லா பொருளாதாரத்தினுடைய மற்ற துறையெல்லாம் செழுமையாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வேளாண்மை செழுமையாக இருக்கணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்? அங்கே தான் உணவு உற்பத்தி இல்லைன்னா நீங்கள் என்ன தான் டிவி கம்ப்யூட்டர் என்ன வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியும்? வாழ முடியுமா? அவ்வளோதான் வாழ்க்கை. உழவு தொழில் செய்கிறவன் தான் தலையாதவன் அப்படின்றாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சரியா? உழவு செய்கிறவன் பின்னாடி உலகமே போகும் அப்படிங்கிறார். அதான் அர்த்தம். இதுக்கு உழவு செய்கிறவன் தான், அவன் பின்னாடி என்ன பண்ணும்? மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அவன் பின்னாடி விவசாயம் செய்கிறவன் முன்னாடி தான் உலகமே போகும் அப்படிங்கிறாங்க. அதான் அர்த்தம் இதுக்கு. அடுத்து, உழவு தொழிலே மற்ற தொழிலை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகின்றார். எல்லா தொழிலும் அவன் பின்னாடி தான் போய் ஆகணும் அப்படிங்கிறார். பொது நிதியை பற்றி பேசுகிறார், பப்ளிக் ஃபைனான்ஸை பற்றி. பொது நிதி பார்த்தோம்ல, அதான் சொல்கிறாங்க. பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் விரிவாக எழுதியிருக்காராமா. அரசாங்கம் எப்படி வருவாயை ஈட்டணும், வருவாயை எப்படி சேகரிக்கணும், அந்த வருவாயை எப்படி நிர்வாகம் செய்யணும், எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஈட்டலும் காத்தலும் அப்படின்னு ஒரு குறள் வரும். அதை நல்ல வழியில் என்ன பண்ணணும்? செலவு செய்யணும். அதான் நல்ல அரசாங்கத்துக்கு, அரசுக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார் குறள். அதை தான் சொல்கிறாங்க. அது பார்ப்போம். அது எல்லாமே மொத்தம் அந்த 20 அது வந்துடும் நினைக்கிறேன். அடுத்து, பொது செலவு, சம நிதிநிலை அறிக்கை. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்து, நாடு மட்டும் கிடையாது, வீடும் அதே கதை தான். வருவாயோட செலவு அதிகமானா பிரச்சனை தான் உங்களுக்கு. அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை, கட்டுக்குள் வச்சுருந்தா. நிதிநிலை கொள்கையை வைக்கும் பொழுது செய்ய வேண்டியதாக அவர் சொல்வது எப்பொழுதும் உபரி நிதியாக இருக்க வேண்டும். வீட்டுக்கும் அதே கதை தான். உபரி நிதி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை சேமிப்பீங்க, மூலதன இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவீங்க. சரியா? பில்டிங் கட்டுறது அது. அதனால் என்ன உனக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். அப்போ அடுத்த வருஷம் உபரி இன்னும் அதிகமாகும். அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அது மூலிமா என்ன ஆகும்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். சரி, ரெவன்யூ இன்கம் அதிகமாகும். எப்போ? சர்ப்ளஸாக இருக்கும் பொழுது. திரும்ப போய் அதை போய் பாருங்கள். சில நேரங்களில் சம நிதி நிலை இருக்கலாம் அப்படின்றாங்க. வருவாயும் செலவும் ஈக்குவலாக இருக்கலான்றாங்க. ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதி நிலை மட்டும் இருக்கக்கூடாது. இருக்கலாம், பற்றாக்குறை இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கெலாம் என்ன பண்ணணும்? அரசாங்கம் கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும். பாதுகாப்பு, பொது செலவு, பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி. இன்னும் நம்ம பார்த்தது தான் பொருளாதாரத்தை பற்றி. ஆனால் அவர் அப்பயே பேசியிருக்காரு. வெளிநாட்டு உதவி, குறள் 739 சொல்லியிருக்காராம்மா. தன்னிறைவு அடைய வேண்டும், வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடாதுங்கிறாராம்மா. ஏதோ ஒரு குறள் 739 என்னன்னு பார்க்கணும் எடுத்து. வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல், இறத்தல் அப்படிம்பாங்க. இறத்தல்னா இறைஞ்சுதல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அடுத்தவன்ட்டு போய் கேட்குறது. பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும். நம்ம தானே, பசி இருந்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதேமாதிரி உன் பாக்கெட்டில் காசு இருந்தால், உன் காசு சொந்த காசு வச்சுருந்தா நீ சுதந்திரமாக இருக்கலாம். பாக்கெட்டு காலியாக இருந்ததுன்னா நான் உனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது உன்னால். அதுவும் நீயா சம்பாரித்து செலவு பண்ணி பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அனைத்து குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் வள்ளுவர் கருதினார். வறுமையை அனைத்து தீமைகளுக்கும் வேறாக இருந்து எக்காலத்தும் தீராத, வள்ளுவர் சொல்லியிருக்கார். அவர் நினச்சிட்டே வாங்க, துன்பங்களை தருவதாக கருதினார். வறுமையினால் என்ன பண்ணுவான்? அப்போ ஒன்று இருப்பான்,
அதேமாரி வறுமை ஒழுக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுவான், அப்புறம் திருடுவான், அப்புறம் நிறைய தவறுகள் செய்வான். இதெல்லாம் இப்போ அரசாங்கம் வறுமையை போக்குனாக்கா என்ன ஆகும், இந்த தப்பெல்லாம் குறையும். அதே நேரத்தில் கல்வி கொடுக்கணும், நல்ல கல்வி, புரிதல். கல்வினா என்ன அர்த்தம், புரிதல். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டு கீழ் வாழ்வோர் எண்ணிக்கை, பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர். பிலோ பாவர்ட்டிலாம் இல்லை. அப்போ அந்த சாமியாரங்களாம் என்ன சொல்கிறது, அகோரிகள் இருக்கானுங்களா அங்கே, அவங்களாம் என்ன சொல்கிறது, சோம்பேறியா? செல்வம், செல்வத்தை பற்றி என்ன சொல்கிறார், வாழ்வதற்கான வழியே இன்றி அது இலக்கல்ல. வாழ்வதற்கு செல்வம் முக்கியங்கிறாரு. அதுமாதிரி பார்த்துருப்போம். செல்வம் எப்படியாவது செல்வத்தை அதான் நேர்மையான வழியில் ஈட்டுன்னு சொல்லுவார். சரியா? செல்வம் என்ன பண்ணும், உன்னை ஒன்றுமே மண்டையில் சரக்கே இல்லாட்டி உன்னை உயர்ந்தவனாக கொண்டு போகும் அப்படின்னு ஒரு குறளில் சொல்லியிருப்பார். அதனால் செல்வத்தை முதல்ல ஈட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம பெரியார் சொல்லியிருப்பார், ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படிம்பார். நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாலும் அதை நீ ஒருத்தனை பிச்சை போடுறான்னு கூட வச்சுக்கோங்களேன், நீ பணக்காரனா அப்படி செயின் கீழெலாம் போட்டு காரில் இறங்கிட்டு போய் பிச்சை போட்டுன்னா உன்னை பயங்கரமாக பார்ப்பான். அவன் 1 ரூபா போட்டான்னு வச்சுக்காங்க, ஒருத்தன் காரில் பயங்கரமாக ஆடி காரில் போய் இறங்குறான், செயின் கீழெலாம் போட்டு அப்படியே 1 ரூபா போடுறான். அதே நீங்கள் சும்மா சிம்பிளாக போயிட்டு வேஷ்டி லுங்கி ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு அவனுக்கு 10 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிச்சைக்காரன் யாரை மதிப்பான் தெரியுமா, உங்களை மதிக்க மாட்டான். யாரை மதிப்பான், அவனை தான் மதிப்பான். அதுதான் உலகம். அதான் சொல்கிறார், என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு செல்வத்தை சேர்த்து அப்படிங்கிறார். செல்வம் சிறந்த மதிக்கத்தக்க வழிகளிலே ஈட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், நேர்மையாக. ஆனால் இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, என்னமோ பண்ணு செல்வம் சேர்த்துனாக்கா போதும், செல்வம் இருக்கிறவனை இந்த உலகம் தலையில் தூக்கி கொண்டாடும். பணம் இருக்கிறவன் தப்பு செஞ்சாக்க தப்பு கிடையாது, ஏழை தப்பு செஞ்சால் அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கணும். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். அப்படியா? அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்பு தான் மிக பெரும் வளம். தொழில் இப்போ உழைக்கணும் அப்படிங்கிறார். உழைச்சி செல்வத்தை நேர்மையான வழியில் ஈட்டுங்க அப்படிங்கிறார். நலம் பேணும் அரசு. நலம் பேணும்னா அர்த்தம், மக்களோட நலன். எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதி செஞ்சு கொடுக்கணும், கல்விக்கு ஏற்பாடு பண்ணணும். சரியாக வறுமையில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணணும், அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அதெல்லாம் எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் போன்றவை இருக்காது என்கிறார். நலம் பேணும் அரசில். ஆமாவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்களா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கல்விக்கு. யார் யாரெல்லாம், அதுவும் யார் யாரெல்லாம் கல்வி கிடைக்காம இருந்தாங்களோ அவங்களுக்கு நிதி உதவிலாம் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து சுகாதாரம். அதான் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான் அந்த தலைவர்கள் இப்போ உங்களோட தலைவர்கள் அதை பின்பற்றுறதுனால தான், அந்த அறிவு இருந்ததுனால தான் அதை 70 இந்தியாவில் அப்போ தான் பண்ணுறாங்க. அப்போவே ஆரம்ப சுகாதாரம், ஒவ்வொரு கிராமத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் 71 போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்போ இருந்தவர் அப்படி கேட்டால் படிக்காதவம்பாங்க, 10வது கூட தாரலம்பாங்க, அந்த ஆள் கொண்டு வரான். எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணணும், ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் என்ன இருக்கணும், ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்கணும். அப்போ கொண்டு வந்த பாலிசி, 71 கொண்டு வந்த பாலிசி, மருத்துவக் கல்லூரி இருக்கணும். அப்போ என்ன, அது பெரிய மருத்துவமனையாக இருக்கும், பெரிய அறுவை சிகிச்சைலாம் அங்கே செய்யணும். 71 கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ நீட்சி. நடுவில் வந்து இவங்க கெடுத்து விட்ருவானுங்க, அது வேறு. எல்லாம் இன்னும் சூப்பராக போயிருந்துருக்கும். இருந்தாலும் கை விட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக அப்படியே செய்வாங்க. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள். நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகள். இப்படி இருப்பாங்க மக்கள். பெருஞ்செல்வம் மக்கள்கிட்ட, நல்ல விளைச்சல் இருக்கா தமிழ்நாட்டில்? அதான் வளம் மற்றும் மகிழ்ச்சி. இந்தியாவிலே நல்ல ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிற மக்கள்லாம், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் தமிழ்நாடு தான். மக்களுக்கு முது பாதுகாப்பு. சரியா? இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து இது. அடுத்து மகாத்மா காந்தி. இவர் வர்றார். யார் இவர்? நம்மளெல்லாம் அடிமையாக்கி விட்டு போன ஒரு மகாராசா இவர் ஒருத்தர். ஆமாம், வடக்கன்ஸுக்கிட்ட இவனுங்கள்ட்ட போய் அடிமையாக்கி விட்டு போயிட்டார். வடக்கன்ஸ் பொதுவாக சொல்லக்கூடாது, ஆதிக்க குரூப்புக்கிட்ட உண்மையை மாட்டி விட்டார். இன்றைக்கி அதுங்க உட்காந்துட்டு பண்ணுற சேட்டை தாங்க முடியல. என்ன சொல்கிறானுங்க, கோமியம் குடின்றான், மாட்டுச்சாணம் தின்னுன்றான், அவன் குலத்தொழில் செய்கின்றான், பெண்களை வீட்டிலே வெளியில் துரத்தாதன்றான். இன்றைக்கி நிறைய பிரச்சனைலாம் வரும் பாருங்க, நியூஸில் வரும் பாருங்க.
இன்னைக்கு என்னது? ஆமாம், இவனுக்கு போய் துரத்துவானுங்க. ஆமாம், லவ் ஜிகாத்தா அப்படின்னா மகாத்மா காந்தி. இவர் என்ன ஆகும்? சரி, இவர் என்ன சொல்கிறாரு? காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. அதாவது கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிப்பார் இவர். கிராமங்களில் தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு கிராமங்கள். இப்போ கிராம பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் என்ன பண்ணணும், நீ திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் காந்தி. 1921 சொல்கிறார். 21 என்ன போராட்டம்? ஒத்துழையாமை இயக்கம். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதுகிறார். அப்போ ஒரு தேசத்தின் அல்லது தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறியை காயப்படுத்தக்கூடாதாம்மா. சரி, ஒழுக்கன்னா என்னன்னு தெரியல, பார்ப்போம். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. அந்த அர்த்தம்லாம் தேர வேணாம், அதை விட்டுருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. டிஎன்பிசியாக இருந்தாக்கா காந்தி. காந்தியடிகள் பொருளாதார சிந்தனையின் சிறப்பியல்புகள். கிராம குடியரசு அவரோட சிந்தனை காந்தியடிகள் கூட. சரியா? காந்தியடி கிராமங்கள் தான் இந்தியாவில் வாழ்வதாக இந்தியா வாழ்தாமா. தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். தன்னிறைவு என்ன அர்த்தம்? அந்த கிராமத்தில் உள்ள தேவையெல்லாம் அங்கே பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். கல்வி வசதி, சாலை வசதி, மருத்துவ வசதி, அதெல்லாம் அங்கே. அதேமாதிரி அந்த கிராமத்தில் உள்ள உணவு எல்லாமே அந்த கிராமத்திலே ப்ரொடக்ஷன் ஆகிடணும். அது போக சர்ப்ளஸ் என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா சுரேந்தர்? இதெல்லாம் எதிர்க்கிறார். இயந்திரமயமாதல், அதை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேணாங்கிறார். இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறார் அவரோட ஆங்கில. நம்ம பாவம் தான். ஏன்? வேலையின்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா 10 பேர் செய்கிறத என்ன ஆகும்? ஒரு மெஷின் செஞ்சிடும் அப்படிங்கிறார். எந்த விஷயமா இருந்தால் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அது இயந்திரத்தை பற்றி நெகட்டிவாக சொல்கிறார். ஏன்னா வேலை வாய்ப்பு இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? கார்ல் மார்க்ஸ் கூட எதுக்கு எழுதினார் மார்க்சிஸ்ட கருத்துக்களை? கேபிட்டல் நூலெல்லாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்னாச்சு? 2ஆம் நிலை தொழிலில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதனால் ஏகப்பட்ட வேலை இழப்பு. எங்கே? எந்த நாட்டில்? மெயினாக இங்கிலாந்து, யூரோப் ஃபுல்லாகவே. அதோட பின்புலம்லாம் பார்த்துருப்போம் வரலாறு பார்க்குறப்ப. தொழில்மயம்னா 2ஆம் நிலை தொழிலில் சொல்கிறாங்க. முதல் நிலை தொழிலேருந்து எல்லாத்தையும் 2ஆம் நிலை தொழிலுக்கு கொண்டுட்டு போகிறது, அதான் தொழில்மயமாதல். அது சாபக்கேடுங்கிறார் அவர். திறன் முழுவதையும் சுரண்டுவதே தொழில்மயம் சார்ந்தது. மனித உழைப்புலாம். சரியா? தொழிற்சாலையில் என்ன ஆகுது? எல்லோரும் உழைக்கிறான். அவனோட உழைப்பெல்லாம் வருமானம் ஆகிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு லாபமாக யார் எடுத்துக்கிறா? முதலாளி எடுத்துக்கிறான். அப்போ பெரிய செல்வந்தராக மாறுறான். யார்? முதலாளி. உற்பத்தி பரவலாக்குதல். ஒரு ஏரியாவில் மட்டும் உற்பத்தி இல்லாமல் நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் பண்ணணுங்கிறாங்க. கிராம சர்வோதயா. அதே தான் சர்வோதயா. அப்படின்னா சுயசார்பு. அந்தந்த கிராமம் வேறு கிராமத்தை நம்பாமல், யாரையும் நம்பாமல் அவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. பிரெட் லேபரா? உடல் உழைப்பு. நம்ம தானே? விலங்குகள்லாம் என்ன ஆகும்? வேட்டையாடி உணவை சேகரித்து அவங்களுக்கான உணவை அவங்களே தயாரிச்சுக்கணும். நாடோடி மக்கள் எப்படி இருந்தான்? அவனு குளிருது உடம்பு மூடிக்கணும்னு என்ன பண்ணுவான்? அவனே ஆடை அவனே தயாரிச்சுக்கணும். குளிக்கணும், தண்ணியை தேடி போய் அவன் என்ன பண்ணான்? அவனே குளிச்சுட்டு வருவான். உணவு தேவை, வேட்டையாடணும். அல்லது எங்கேயாவது கிழங்கு கிடைக்குதா, மரத்தில் தேன் இருக்கா, அவனாக வேட்டையாடணும், அவனாக உணவு சேகரிக்கணும். அப்படி தானே இருந்தான். அதை நம்புகிறார் அவர். அதான் உண்மை. இயற்கை கொடுத்தது நமக்கு அதுதான் வேலை. ஆனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ பணம் வந்ததுனால உழைப்பே இல்லாமல் நிறைய பேர் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கான். உடல் உழைப்பே கிடையாது, சம்பாதிக்கிறான். ஆமாவா? அவங்க அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுட்டு போயிருப்பாங்க.
இந்த ஃப்ரான்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாட்டில் நிறைய பேர் ஃப்ரான்ஸ்காரன் தான் சுற்றிட்டு இருப்பான். சுற்றுலா வரவங்களாம் ஏடா வேலை பார்க்கறனா ஒன்றும் இருக்காது. அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சிட்டு வச்சு பணம் இருக்கும், அதை வச்சுட்டு நாடு நாளாக சுற்றிட்டு இருப்பானுங்க. எங்கே இதுலையா ஊட்டியா கொடைக்கானல்லே பாருங்கள், ஒரு ஆள் வெளிநாட்டுக்காரன் கார்லேயே தங்கியிருக்காங்க. வந்து எங்கேருந்து பணம் வரும் அவனுக்கு? 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரு காரில் வந்து அங்கே தங்கியிருக்கான். 3 நேரம் சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். பணம் எங்கேருந்து வரும்? அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சு பணம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாரு. அறக்கட்டளைகள் கோட்பாடா? அவரோட அறக்கட்டளை கோட்பாடாமா சமத்துவ சமூகத்தை. ஏன்னா சோசியலிசம் இருக்குல்ல, கம்யூனிசம் சோசியலிசம் பார்த்தாலும் அந்த கருத்து சொல்கிறாரு. ஆனால் இந்தியா எப்படி இருக்காமா? சூதாட்ட முதலாளித்துவம், குறை கூறும் முதலாளித்துவம். முதலாளித்துவம் தெரியும்ல, எல்லாம் தனியார். பணம் இருக்கிறவன் பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணுவான், அவன் பணக்காரன் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். கிளிக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய பணக்காரன் ஆயிரும். உணவு பிரச்சனை, உணவு பிரச்சனையே இருக்கக்கூடாது, இருந்துச்சு அப்போது. நம்ம தானே சுதந்திரம் அடையும் பொழுது உணவு தானியத்துக்கு நம்ம கையேந்திக்கிட்டு இருந்தோம். யூஎஸ்ஏ என்ன பண்ணோம்? நமக்கு கோதுமைலாம் சப்ளை பண்ணான். அதை எந்த சட்டத்தை திருத்தம் செஞ்சான்? ஃபேக்ட்ரியில் கேட்பான், பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம தண்ணீரை அடைஞ்சிருக்கோம். தானியம், பழங்கள், காய்கறி, பால், முட்டை, இறைச்சி இதெல்லாம் வந்து நம்ம தண்ணீரை அடைஞ்சிருக்கோம். எதில் தண்ணீரை அடையில? இன்னும் நம்ம எதில் என்ன தண்ணீரை அடையில? பருப்பு வகைகள் சார். பருப்பு, வெரி குட். எண்ணெய், எண்ணெய் வித்துக்கள், சரியா? ரைட், வெரி குட். அதில் நம்ம தண்ணீரை அடையில கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வாங்க. எதை எடுத்தாலும் புக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்டு கேட்டு அதை ரிவிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் உள்ள ஃபேக்டை பார்த்துக்கணும், பேக்ரவுண்டை. இது ரெண்டும் கம்பைண்டு தான், சரியா? இந்த கொஸ்டின் பேப்பராக தான் இப்போ உள்ளதை நம்ம டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும். அதுதான் மக்கள் தொகை. மக்கள் தொகை எப்படி இருக்குது இந்தியாவில்? அபரிவிதமாக இருக்குது. நம்ம தானே நிலப்பரப்பு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? பூமியில் 2.4%. 4.2 எவ்வளோ பர்சன்டேஜ் லேண்டு இயற்கை வளம். பட் மக்கள் தொகை எத்தனை சதவீதம்? அப்போ ஓவர் பாப்புலேஷன். நம்மவா அதனால் என்னென்ன நடக்கணும் எல்லாம் பார்த்துருப்போம். சுய கட்டுப்பாடு, பிரம்மச்சரியத்தை வலியுறுத்துறாராமா. அதை விட்டுருங்க, இவனுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுங்க கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாமியார் அப்போ சொல்கிறாரு, அடுத்து மது விலக்கு இருக்கணும். நம்ம தானே ஒரு மோசமானது இது. இந்தியா இதை நோட் பண்ணிக்கோங்க. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை உருவாக்கும், சரியா? ஆமாம். இந்தியா குடிகாரர்கள் நாடாக இருப்பதை விட ஏழைகள் நாடாக இருப்பதே மேல். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக கொடுத்து தனித்தனியாக கேட்கலாம். அடுத்து ஜவஹர்லால் நேரு, அவர் விட்டுருங்க. அவர் கிராம பொருளாதாரம் பேஸ் இயற்கையாக இருக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டார். யார்? காந்தி. இப்போ ஜவஹர்லால் நேரு இவர் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்குனார்னு பார்த்தோம். திட்டமிட்ட பொருளாதாரம். 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இவர் தான் வகுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வார். அதுக்கு 5 இயர் பிளானிங். அது ரஷ்யாவிலேருந்து காப்பி அடிச்சிருப்போம். அப்புறம் கலப்பு பொருளாதாரம். முக்கியமான துறையெல்லாம் அரசாங்கம் முதலீடு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணும், சரியா? தனியாருக்குன்னு துறை ஒதுக்கி விட்டார், அதெல்லாம் நீங்கள் தனியார் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூட்டுத்துறை, அரசாங்கமும் தனியார் சேர்ந்து ஒரு சில துறையெல்லாம் செய்யலான்னு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 1956 முடிவு பண்ணி அப்போ தான் கலப்பு பொருளாதாரமாக இந்தியா உருவாகுது. அது அப்புறம் என்னவா பொருளாதாரமாக மாறிடுச்சு 91க்கு அப்புறம்? எல்பிஜி பாலிசி, தனியார் தாராளமயமாக்கல் கொள்கை வந்துருச்சு. நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மையான சிற்பிகளில் இவரும் ஒருத்தர். சுதந்திர இந்தியாவின் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்களா? ஆமாம். முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் 1964 அப்போலேருந்து இறக்குற வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். 64 இறக்குறார். தேசபக்தர் இவர் இருக்குன்னு தான் ஓரளவுக்காவது கொஞ்சம் நம்ம நாடு முன்னேறிச்சு. இல்லைன்னா நாசம் பண்ணியிருப்பானுங்க. நாசம் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணானுங்க. அப்பயும் இவர் ஒரு சில நல்ல விஷயம்லாம் செய்ய ட்ரை பண்ணுவார்.
இவர் வந்துட்டு பண்டிட் தான், பிராமின் தான், இருந்தாலும் சோசியலிச கான்செப்டில் நம்பிக்கை உள்ளவர். எல்லோரும் சமம், இந்தியா ஏன் வீணாக போச்சுன்ற வரைக்கும் எல்லாம் சொல்லியிருப்பார். இந்த சனாதனம், ஜாதி கட்டமைப்பு, பெண்ணடிமை, இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் அவர். அதெல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லுவார். என்ன அவன் கூட இருந்தால் எல்லாம் விடமாட்டானுங்க, அபிஷ்டு பேசாமறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்கி வச்சுருவாங்க. இருந்தாலும் பண்ணியிருப்பார். அதே மீறி ஓரளவுக்கு நம்ம நாடு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுதான் காரணம். அப்படின்னா பார்த்துங்க, அதோட மோசமாக இருந்துச்சுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் வேறு கதை. இவர் நினச்சதெல்லாம் தமிழ்நாட்டில் செஞ்சு முடிச்சிட்டாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க 67க்கு அப்புறம். இல்லைன்னா நம்மளும் அதே மாதிரி தான் இருந்திருப்போம், பிச்சை எடுத்துகிட்டு தான் இருந்திருப்போம். சரியா? ரைட். ரைட். ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மை. ஓகேவா? எந்த மதத்தையும் சாரக்கூடாது. மக்கள் தான் என்னது நாயகர்கள். மக்களுக்கான அடிப்படை தேவையெல்லாம் செஞ்சு தரணும். பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி, பாராளுமன்ற ஜெயனம், இதெல்லாம் நம்புகிறாராமா. மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. அதை தான் இப்போ ஒழிக்க பார்க்குறானுங்க இந்த குரூப் வந்து. நமது இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், ஜைனம், ஜொராஸ்டிசம், சீக்கிய மதம். சொன்னால் இந்து மதம்னு ஒன்று கிடையாது, இங்கிலீஷ்காரன் வச்ச பேர். இந்த மதங்கள்லாம் போக எல்லாத்தையும் இந்து மதம்ட்டானுங்க. சரியா? நேற்று ஈவினிங் கூட பேசியிருப்போம். ஒவ்வொரு கிராமமும் ஒரு மதம் பின்பற்றினான். பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கோயில் இருக்கும், ஒரு சாமி இருக்கும். இங்கே முனியம்மா, அங்கே சுப்பனை கும்பிடுவான், அந்த பக்கமாக ஐயனாரை கும்பிடுவான், அந்த பக்கம் காளி, அப்புறம் அந்த பக்கம் எல்லையம்மன், எல்லப்பிடாரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சாமி. அப்போ ஒவ்வொரு மதம் தானே, அப்படி தான் இருந்தது. வழிபாட்டு முறையும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஆயிரக்கணக்கான மதம் இருந்தது. அதை அவனுங்க இங்கே என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சானுங்க. யார்? இங்கிலீஷ்காரன் சிவில் ஆக்ட் உருவாக்கும் பொழுது முழிச்சிட்டு இருந்தானுங்க. அப்போ இந்த மதம்லாம் போக மற்ற எல்லாரும் வந்துட்டு இந்து மதம்டான்ட்டான். அப்புறம் சைவம், வைணவம், தோமாரம், அது ஒரு குரூப்பு. பிள்ளையாரை வழிபடுறவன், சிவனை வழிபடுறவன், பெருமாளை வழிபடுறவன், அதெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த மதம்லாம் எந்த மதம்லாம் போக? கிறிஸ்தவம், இஸ்லாமியம், புத்தம், ஜைனம், ஜொராஸ்டிசம், சீக்கியம், இதை தவிர மற்றதெல்லாம் இந்து மதம்ட்டான். எதுக்காக? சிவில் சட்டம் கொண்டு வரும் பொழுது. அப்புறம் மோல்டு பண்ணுறானுங்க இவனுங்க, இந்த குரூப்பு. உங்கள்கிட்ட சம்பாதிக்கிற குரூப் இருக்குல்ல, அவன் பார்த்தான் கிருஷ்ண பகவாத்வான் சொன்னான்னு பகவத்கீதை எழுதி வச்சுட்டான். எல்லா குரு தெய்வங்களும், குரு தெய்வம்னா எது? இந்த சொன்னாலே அந்த முனியன், சுப்பன், கருப்பன், காளி, சூளி, நீலி, எல்லாமே எல்லா குரு தெய்வங்களும் என்னது எனக்கு கீழே அப்படின்ட்டாங்க. அதனால் நீங்களாம் என் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம்மா அவரே. யார்? கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கிறீங்க. அது வரைக்கும் அவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டானுங்க. நீ கட்டி கொடுத்துட்டு வந்துடணும். கட்டி கொடுத்ததுக்காக என்ன பண்ணுவான்? தீட்டு கழிப்பான். அதுக்கு பேர் தான் என்னது? கும்பாபிஷேகம். அப்புறம் அவன் உள்ளே புந்துக்குவான். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் அந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு ஒரு இது வச்சுட்டேன், என்னது? கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். தூரமாக நின்று கோபுரத்தை கும்பிட்டுட்டு போயிடணும், பக்கத்தெல்லாம் வரக்கூடாது. சரியா? எல்லாம் பழமொழியில் இருக்க எடுத்திங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் பிற மதங்களும் இருக்கின்றன, ஆனால் மத பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? அச்சுறுத்தி பாருங்கள், சம்மந்தெல்லாம் போய் அங்கே போய் அது 600 வருஷமாக இருக்குது அந்த தர்கா, அதை போய் தொந்தரவு பண்ணுறானுங்க, காலி பண்ணிட்டு போன்றான். இந்த டுபாக்கூருங்க. மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல். நோட் பண்ணிக்கோங்க. அரசாங்கம் என்ன பண்ணாது? எந்த மதத்தையும் பின்பற்றுன்னு சொல்லாது, பின்பற்றாதன்னு சொல்லாது, ஒரு மதத்தை ஆதரித்து சப்போர்ட் பண்ணாது. யார்? அரசாங்கம். அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். அதான் மதச்சார்பின்மை. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்கான், மதச்சார்பின்மை என்றால் என்ன? செக்குலரிசம் இங்கிலீஷில். மதச்சார்பின்மைனா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான், ஆன்சர் போடணும் இவர். சரி, அப்போது ஜனநாயகத்துக்கு மதச்சார்பின்மைக்கு முக்கியத்துவம். அதனால தான் நாடு இந்த அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க குரூப் உள்ளே பூந்து நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் என்னென்ன ஆக போதோ தெரில, யூனியன் கவர்மெண்ட்டில் இவனுங்க இருக்கிற வரைக்கும். சரி, திட்டமிடுதல், பிளான் பண்ணி. வடிவேல் சொன்னால எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு. மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க, பிளானிங். நல்லா ப்ராப்பராக நீ பிளான் பண்ணிட்டுனா உன்னோட வேலை 70% முடிஞ்சிருச்சு அப்படின்பாங்க.
பிளானிங்னா என்ன அர்த்தம்? எதை செய்ய போகிற, எப்போ செய்ய போகிற, யார் மூலிமா செய்ய போகிற, சரியா, எப்படி செய்ய போகிற, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு முன்கூட்டியே என்ன பண்ணணும்? தீர்மானிக்கிறது. முன்கூட்டியே செயல் செய்கிறதுக்கு முன்னாடியே. அதானது பிளானிங், திட்டமிடுதல். நல்ல திட்டமிடுதல் நீ ப்ராப்பராக பண்ணிட்டுனா உன்னோட வேலை எவ்வளோ முடிஞ்சிச்சு? 70 கூட கம்மி, 90% வேலை முடிஞ்சிச்சுன்றான். இதில் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பிபிஏ எம்பிஏலாம் படிக்கிறீங்களா, அதில் இருக்கும். இன்ஜினியரிங்கே ஒரு பேப்பர் இருக்குது மேனேஜ்மெண்ட். நம்ம தானே இருக்குது தானம்மா? யார் யார் இன்ஜினியர்? நிறைய பேர் இருக்கீங்களா? சரி, இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஒரு பேப்பர் இருக்கும். அதான் என்ன பண்ணுறாரு? 5 ஆண்டு திட்டத்தை கொண்டுட்டு வராரு. மொத்தம் ஒரு 14 5 திட்டமாக எத்தனை இருந்துச்சு? 12ஓட முடிஞ்சா. அதுக்கப்புறம் குரங்கையில் பூமாலை கிடச்சிச்சு, முடிஞ்சு போச்சு. 15ஓட 2015ஓட காலி. 15 தானே, 17 வரைக்கும் வரணும். 15ஓட இவனுக்கு நிறுத்தி நீதி ஆயோக் கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. நாசம் பண்ணிட்டானுங்க. இவனுக்கு ப்ராப்பராக திட்டமிட்டு இதை பற்றி நம்ம பேசியிருப்போம் நிறையா. பண்ணதுனால தான் இந்த டேம் முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் தான் அந்த நாடு முழுவதும் டேம் கட்டினாங்க. இந்த காமராஜர் பீரியடில் கட்டினாங்கன்றாங்களா, அது முதல் 5 ஆண்டு திட்ட காலம் யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்பான்சரோட கட்டினது இதெல்லாம். ஓகேவா? ரைட். 2வது 5 ஆண்டு திட்ட காலத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்? 2ஆம் நிலை தொழிலுக்கு. தொழிற்சாலை அவனுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, 2ஆம் நிலை தொழிலுக்கு அப்படி வச்சுக்கோங்க. அந்த திட்டமிடுதல் கான்செப்ட் எங்கேருந்து காப்பி அடித்தாங்க? யுஎஸ்எஸ்ஆர். ரஷ்யான்னு கூட சொல்லக்கூடாது, யுஎஸ்எஸ்ஆர் தான் கரெக்ட். நான் சொன்னதே தப்பு. அப்போ ரஷ்யா கிடையாது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம். 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது 5 திட்ட காலத்தில் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றம் துவக்கி வைத்து பேசினார். 2வது 5 ஆண்டு திட்ட காலத்துக்காக பேசுகிறாரு. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம், மனித சக்தி வளங்கள், கமா போடுங்க, இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும். ஆமாவா? நாட்டில் எவ்வளோ வளம் இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, பிளான் பண்ணிக்கணும். அப்போது இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர்த்துக்கு வேலையை உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ தூரத்துக்கு ரோடு போடணும், இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வசதி செய்யணும், எல்லாம் பண்ணணும். சரி, இவ்வளோ விஷயம் நம்ம செய்யணும். நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் செய்யணும், எவ்வளோ வரிலாம் வரும், இந்த வரி பணத்தை வச்சு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ரோடு போடலாம், இந்த வசதியெல்லாம் செய்யலாம், பிளான் பண்ணிடுவாங்க. சரியா? அப்புறம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, அதோட விட்டுறக்கூடாது. பிளான் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நிறைவேற்றிக்கிட்டே வரோமா அப்படின்னு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் யாரை உருவாக்குனார்? பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை. அது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படலை கேள்வி. இதெல்லாம் வேறு எந்த நிதி சம்பந்தமான குழு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க? நிதிக்குழு, ஃபினான்சியல். பிளானிங் கமிஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படல. அதனால தான் ஈஸியாக கலைச்சிட்டானுங்க. இன்னும் நிதிக்குழுவை தொட முடியல அவனால். ஏன்? அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான். ரைட். திட்டமிடல் என்பது தொழில் மயமாதலோடு தொடர்புடையது. தொழில் மயமில்ல மட்டும் இல்லை, எல்லாமே. நாடு தன்னைத்தானே வளர்ச்சியடை செய்து தற்சார்பினை அடையுது. ஆமாம், முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அது முடிஞ்ச உடனே முடியும் பொழுது நமக்கான சாப்பாடை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டோம். இப்போ யாரையும் இது வரைக்கும் நம்ம யாரையும் கையேந்தலை. பருப்பு எண்ணெய்க்கு மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அறிவியல், இயற்கையை புரிஞ்சுக்கிறது. ஆராய்ச்சி எதுக்கு? புது புது கண்டுபிடிப்புகள். இப்போது விவசாயத்தில் வச்சுக்கோங்க, உற்பத்தி திறனை என்ன பண்ணணும்? மேம்படுத்தணும். அதுக்கு ரிசர்ச் பண்ணணும். அப்போ தான் நான் 10 மூட்டை விளையிற இடத்துல 20 மூட்டை விளையும். லேண்டு அதே அளவு தான் இருக்குது. மக்கள் தொகை என்ன ஆகிட்டோம்? பெருகிட்டே இருக்கும். அப்போது ஒரு ஏக்கரில் விளையக்கூடிய விவசாய விளைபொருளோட அளவு என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ணணும். சரியா? அடுத்தது தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் சொல்கிறார் இம்பார்ட்டன்ஸ். ஐஐடி அவர் தான் உருவாக்குறார். இந்திய தொழில்நுட்ப கழகம், ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கும். அங்கேயும் போய் ஒன்றும் இல்லை, அந்த ஐஐடியில் உட்காந்து தான் அந்த டைரக்டர் சொல்கிறான், மாட்டு மூத்திரம் குடிங்கடா அப்படிங்கிறாரு. கொடுமை. அங்கே ஆனால் எல்லாரெல்லாம் போக முடியாது. இது பக்கா பிளான். இது எல்லாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது. இடஒதுக்கீடு அங்கே ஒழுங்காக பின்பற்றுறது இல்லை. அதையும் மீறி நீங்கள் இடஒதுக்கீடு இல்லை அப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டான். நீ உள்ளே போயிட்டாலும் உன்னை தொந்தரவு பண்ணி துரத்தி விட்டுருவான். நேற்று கூட பாருங்கள், அந்த வெங்கடேசன் வெங்கடேசன் இருக்கார்ல, கம்யூனிஸ்ட், சொல்லியிருப்பார், ஐஐடியில்
பிசி எம்பிசிக்கான சரி ஓபிசின்னு சொல்லுவாங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இவ்வளோ இடஒதுக்கீடு நிரப்பப்படாமலே இருக்குது. அதுக்கு தான் ஜேஇலாம் எழுதணும் அது போகணுன்னா. அப்படின்னா என்னன்னே தெரியாது இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் நிறைய பேத்துக்கு. ஒரு குரூப்பு மட்டும்தான் போய் படிப்பாங்க. அதேமாரி நீ உள்ளே போகணுன்னாக்கா நீ பியூரோக்ராட்ஸாக இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா பணக்கார கோடீஸ்வரனாக இருந்தால் விடுவானுங்க. ஏழ்மையாக இருந்தால் அவ்வளோதான் காலி பண்ண. கேரளா பொண்ணு கூட செத்து போச்சு பாருங்கள். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிச்சு பாருங்கள். அந்த மாதிரி அந்த குரூப்புக்காக உருவாக்கப்படுது. இந்த ஐஐடியில் படித்தவர் தான் யார்? சுந்தர் பிச்சை. இவங்கெல்லாம் அந்த ஐஐடி கான்செப்ட் தான் என்ன படம் எடுத்தானுங்க. விஜய் கூட ஒரு படம் நடிச்சிருப்பார், நண்பன் படம் இருக்குல்ல, அது இந்த அங்கே மனப்பாடம் பண்ணி நாசம் பண்ணிடுவானுங்க. சரி அறிவுறுத்தினா சரி ரைட் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜனநாயக சமதர்மம். ஜனநாயகம் மக்கள் தான் முக்கியம். சமதர்மம்னா அர்த்தம் எல்லோரும் சமம். அங்கே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆண் பெண் பாகுபாடு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறார். அதனால தான் அந்த குரூப் திட்டிகிட்டே இருக்கான். மோடி திட்டுறானா பொருளாதாரத்துக்கு எடுத்து விட்டார். ஜவஹர்லால் நேரு பொருளாதாரத்துக்கு எடுத்து விட்டார். அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான். 50 ஆமாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உருவாகலைன்னா அவ்வளோதான். இவன் இப்போ திட்டிகிட்டே இருக்கிறது காரணம் இதுதான். ஏன்னா ஒரு சில நல்ல விஷயம்லாம் செஞ்சுருப்பார். இருந்தாலும் பிராமினா இருந்தாலும் என்ன சார் பிராமின் திட்டிங்க, நான் நடந்தது தான் சொல்கிறேன். நான் யாருக்கு எதிரானவங்களாம் கிடையாது. நானே பிராமின் தான். சரியா? நடந்ததை சொல்கிறேன் அப்படியே. ரைட். ஜனநாயக சமதர்மம். சமதர்மம்னா என்ன அர்த்தம்? சோசியலிசம். டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு குரூப் மட்டும்தான் எல்லாமே. அவன் மட்டும் தான் படிக்கணும், அவன் மட்டும் தான் எல்லா வேலைக்கு போக முடியும். எல்லாமே நிறைய பேசியிருப்போம், பேசுவோம். பிஆர் அம்பேத்கர். நான் பாருங்கள் இங்கே உள்ளது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை சொல்லிட்டு வரேன். சரியா? ரைட். பிஆர் அம்பேத்கர் இவர் பிராமின்னு எல்லா மக்களும் நல்லா வரணும்னு சொன்னார். இவர் யாரானாக்கா இருக்கிறதுலே அடித்தட்டில் மாட்டிகிட்டு கிடந்தவர் பாவம். அந்த சமூகத்திலேருந்து வந்தவர். பிராமின் மேல் சமூகம். 1-2 வரிசை அடிக்கிருக்காங்கன்னு வச்சுக்க. ஒரு அரிசி மூட்டை, அதில் கடைசி அரிசி மூட்டது அதிலேருந்து வந்தவர் இவர். யார் இவர்? அவர் வராதுன்னா பெரிய விஷயம். ஆனால் அவர் அவங்க சமூகத்துக்கு எதிராக எல்லாத்தையும் மேலே உக்காந்துருந்தான். அந்த ஆள் பேசுகிறது பெரிய விஷயம். ஏன்னா சொகுசாக இருந்துட்டு போகலாம்ல. இதேமாதிரி இருந்தாக்கா சொகுசாகவே இருந்துருவான். எல்லோரும் மேலே வரணும்னு சொன்னான். அது ஒரு ஆங்கிளில் சிறப்பு தான். இந்த ஆள் அடியிலேருந்து மேலே வராரு. வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்காகவும், அடித்தட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நடுத்தட்டில் இருக்கால நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்தோம் பிசி எம்பிசி அவங்களுக்காகவும் போராடுறாரு, குரல் கொடுக்குறாரு. யார்? அவர் தான் பிஆர் அம்பேத்கர். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டு பெண்களுக்கும், பிராமின் வீட்டு பெண்கள்லாம் அவங்களும் அடிமை தான், அவங்களுக்காகவும் போராடுறான் மனுஷன். ஆனால் இந்த பிசி எம்பிசி கிட்ட வந்துட்டு இவரை வந்துட்டு எஸ்சிக்கான தலைவர்னு கொண்டுட்டு போயிட்டானுங்க. எஸ்சிக்கான தலைவர் மட்டும் கிடையாது, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிராமின் வீட்டு பெண்கள் எல்லாத்துக்குமான தலைவர் இவர் பெரியார்லாம். சரியா? ரைட். வரலாறில் பார்ப்போம். இவர் அங்கேருந்து வந்து அவர் ஏதோ மிலிட்ரியில் வேலை கிடச்சிது அவங்க அப்பாவுக்கு. அப்போ பழக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் ராஜாலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. படித்து இந்தியாவில் பயங்கரமான அறிவாளி இவர் அளவுக்கு நாலேஜ் இல்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்ப கூட இங்கிலாந்துலேருந்து ஒரு பெரிய தலைவரை போய் கூப்பிட்ருக்காங்க, வாங்க எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. உங்கள் ஊர்லேயே அம்பேத்கர் இருக்கார், அந்த அளவோடவான அறிவாளி போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாராம். அப்புறமேல வேறு வழி இல்லாமல் இவரை மெம்பர் ஆக்கி பார்லிமெண்ட்டில், அப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைவராக போடுவாங்க இவரை. அதுவும் மகாராஷ்டிராவில் நிற்க விட மாட்டானுங்க, ஏன்னா கீழ் ஜாதிக்காரர் அப்படின்ட்டு. அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் நிற்க வச்சு அங்கேருந்து கொண்டுட்டு போனாங்க வேறு. இந்த மாதிரி பிஆர் அம்பேத்கர் 56 எப்படி இவர் இறப்பு கூட மர்மமான முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கேருந்து வெளியில் வந்து மகத் மார்ச் போய் நான் இந்து கிடையாது, புத்த மதத்தில் சேர்றேன்னு ஒரு நிறைய பேர், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் தரேன்ட்டாங்க. 2 லட்சம் பேரா? 2 லட்சம் பேர். ஆமாம். அப்புறம் போயிட்டு அங்கே சேர்ந்தோன்னே அடுத்து கொஞ்ச நாளில் ஆள் காலி கொண்டுட்டானுங்க. ஆமாம், ஓபிசி. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கணும்
அவர் கேட்ட கடைசி கோரிக்கை. மினிஸ்டராக இருப்பார், சட்டத்துறை அமைச்சராக இருப்பார், பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடு, ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. அவங்க தான் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு அட்டவணையில் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, 5, 6வது அட்டவணையெல்லாம். இவங்களும் ஒன்றால் பாதிக்கப்பட்டவங்க தான் இவனுக்கு கூடிய அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அதுதான் யார்? அந்த இடைச்சாதி, இடையில் இருக்கிறவன். அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு சரின்னு ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுன்னு கேட்பார். கொடுக்க மாட்டானுங்க. ராஜேந்திர பிரசாத் இவங்களாம் இருந்துட்டு, ஜவஹர்லால் நேரு மட்டும் இருந்தால் கொடுத்துருப்பாரு. ராஜேந்திர பிரசாத் இவங்களாம் டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் போங்கடான்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுவார். எதை? ஆமாம், அவர் சட்டத்துறை அமைச்சராகவே. அப்புறம் தான் இதுக்கு மாறுவார். அப்போ தான் நான் எழுதின கான்ஸ்டியூஷனை நானே எரிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பெரியார்லாம் கேட்டிருக்காரு, ஏன் இந்த பிசி எம்பிசிலாம் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டிருப்பார். இங்கே போகிறப்ப, மியான்மருக்கு எங்கேயோ போகிறப்ப பெரியார் கேட்டாராமா. அதுக்கு நான் இது செஞ்சதே பெரிய விஷயம், பேனா தான் என் கையில் இருந்தது, ஆனால் என் கையை பிடிச்சிக்கிட்டவங்க யார்? அவா, நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இருக்கு. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமூக நீதி பாதுகாப்பு. அது என்ன சார் சமூக நீதி? இப்போ 1500 வருஷமாக கடவுள் பேரை சொல்லி இந்த பெண்கள், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எவனையுமே படிக்க விடலை. 1500 வருஷமாக. அதுக்கு முன்னாடி படித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இடஒதுக்கீடு கொடுக்கறது, அவங்கள படிக்கிறதுக்கு நிதி உதவி கொடுக்கறது எல்லாமே பண்ணுறாங்க. அதுதான் சமூக நீதி. ஏன் இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள போட்டு அமுக்கி வச்சுருக்கிறான், கை காலெலாம் உடச்சி வச்சுட்டான் எல்லாத்தையும். என்ன சார் கை காலெலாம் உடச்சிட்டாங்களா? ஆமாம், கடவுள் பேரை சொல்லி நீ ஸ்கூலுக்கு வராதுன்றான். சரியா? அந்தந்த வேலையை தான், தொழில் தான் செய்யணும், வருமானம் இதுதான் நான் கொடுக்குறது தான் உனக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லா பக்கமும் அடி. அதெல்லாம் சரி செய்யணும். அப்போ என்ன பண்ண? அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அதான் வந்து என்னது? இடஒதுக்கீடு, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, இதெல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கொடுக்குறாங்களா 1000 ரூபா, அதெல்லாம் சமூக நீதிக்கான திட்டம். அதெல்லாம் ஏன் ரொம்ப காலமாக சொத்துல பங்கு இல்லை, உன் கையில் காசு இருக்கா, நீ 1 ரூபா எடுத்து செலவு பண்ணால் உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. ஒன்று அப்பாவை கேட்கணும், இல்லைனா வீட்டுக்காரனு கேட்கணும். எப்போ வரைக்கும்? 1989 வரைக்கும் வச்சுருந்தானுங்க. 89 தான் முதல்ல அது பெண்களுக்கு சொத்துல பங்கு, அப்பாவோட சொத்தில் அங்கே தான் நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு அதுக்காக தான் அந்த 1000 ரூபா கொடுக்குறது. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்களே, அதோடு இல்லாமல் படிக்க வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்க வைக்கணும். படிக்க மாட்டேன் சும்மா இருந்தா, வா காலேஜுக்கு வா படிக்க. அதை வேறு மாதிரி வச்சுருந்தா அந்த ஸ்கீம் பார்த்துருப்போம். 8வது வரைக்கும் படித்து 5000 ரூபான்னு கொண்டு வந்தாங்க. அதான் மாரி தாலிக்கு தங்கணும் ஆகி, அதுக்கப்புறம் என்னாச்சு? காலேஜுக்கு போய் படிச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா. அப்போ என்ன, பெண்கள் காலேஜுக்கு போகிறவங்க பெண்கள் அதிகமாகும். ஆனால் அங்கே போய் அந்த ப்ராசஸ் நடக்குதா இல்லையா, அது வேறு, அது விட்டுருங்க. அதில் காலேஜுக்காக போகிறாங்கல்ல, ஆனால் அங்கே போய் என்ன பண்ணணும்? உண்மையிலே புரிஞ்சு படித்தா சூப்பர். சரி, இவர் தான் என்ன பண்ணுவார்? எஸ்சி எஸ்டிக்கெலாம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் பெண்கள், தொழிலாளர்கள், அவங்களுக்குலாம் இதை வச்சு தான் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு போராடிக்கிட்டே இருப்பாங்க. 1990 தான் விபி சிங் வந்து என்ன பண்ணுவார்? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பார். எங்கள் யூனியன் கவர்மெண்ட்டில். யூனியன் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு, யூனியன் கவர்மெண்ட்டுடைய கல்வி நிறுவனங்கள்லாம் இடஒதுக்கீடு. அதை தான் ஐஐடியில் பின்பற்ற மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குன்னா இது ஒரு காரணம். தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வேலைவாய்ப்பில், கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன இருக்காங்க? பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்கா? அதனால தான் இந்த முன்னேற்றம். தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது காரணம் இதுதான் காரணம். சரியா? ரைட்டு. மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். ஆமாவா? ஆர்பிஐ உருவாகிறதுக்கு முக்கியமான ஆள் யார்? காரணம் இதே ஆள் தான். பழங்கால இந்திய வர்த்தகம். இவர் ரிசர்ச் பேப்பர் கொடுக்குறாரு. எங்கே? கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1915. கேட்கலாம், எந்த வருஷம் வெளியிட்டாங்க, இந்த ரிசர்ச் பேப்பர் யார் வெளியிட்டது, எந்த ஆண்டு, எங்கே அப்படின்னு கேட்பாங்க. 4 கேள்வி இருக்குது இதில் மட்டும். அடுத்தது, இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. முனைவர் பட்டம் இதுக்காக பண்ணியிருக்கார். தேசிய பங்கீடு
நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் இதெல்லாம் அடுத்தது. இதில் பொருளாதார கருத்து இருக்குது ரெண்டுலேயுமே. பிரிட்டிஷ் இந்தியா தானே அவர் இருக்கும் பொழுது, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு இப்போ பண்ணுறோம்ல, இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நம்ம இந்தியன் தான் பண்ணுறான். மாநில அரசாங்கம் இருக்குல்ல, அப்போ மாகாணம்னு சொல்லுவாங்க. சரியா? மாகாணத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கும். அங்கே ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, இங்கே ஒன்றிய அரசாங்கம். இப்போ நம்ம ஆய்வு செய்கிறோம்ல, டே இவ்வளோ நிதி எங்கள்கிட்ட வரியை வாங்கிக்கிற, எனக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிற, நீ பாட்டில் தாண்டொண்டி தனமாக செலவு பண்ணுறேன்னு கேட்குறனால அது மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எழுதியிருக்காரு இவர். ஓகேவா? மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றி ஒரு மாகாணத்துக்கு தானே பண்ணணும், ஸ்டேட்டுக்கு பவர் அதிகமாக கொடுக்கணும். இவனுக்கு பவர்லாம் பிடிங்கி வச்சுட்டு இருக்கானுங்கள. இப்போ இதே மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒன்றிய அரசாங்கம் தான் எல்லா பவரும் வச்சுக்கிட்டான். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் நம்ம இந்தியர்கள் இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர்லாம் யார்? இந்தியர்கள். ஆளுநர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை இங்கிலீஷ்காரன் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக கொண்டு வந்த பதவி தான் அது ஆளுநர் பதவி. அப்போ தான் ஆளுநருக்கு முழு பவர் உண்டு. இப்போ ஆளுநர் அந்த டம்மி போஸ்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதான் ஆளுநர் கேட்கணும். இந்த ஆளுநர் என்ன நினச்சிக்கிறான்? அந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆளுநர்னு நினச்சிக்கிறான். அவன் நினச்சிக்கிட்டு முதலமைச்சர் என்னை இந்த நேற்று மக்களிடையே என்னை பற்றி தப்பாக கருத்து கொண்டு போகிறாரு. ஆமாம், நாங்களாம் முட்டாளுங்க, அவர் சொன்னவனை கேட்டுருவோம். யார்? ஆளுநர் அறிக்கை விடுறாரு. நாங்கள் என்ன முட்டா பயிலுன்னு நினச்சியாடா? நீ என்ன பீகார்காரன் நினச்சிருப்பான் போட்டுருக்கு நம்மளாம். அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை அப்பயே பண்ணியிருக்காரு அவர். அப்போ என்ன பண்ணும்? மாகாண அரசாங்கம் நல்லா செயல்படணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நிதி நீ நிறையா கொடுக்கணும்னு அப்பயே பேசிட்டு இருக்காரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இப்பயும் அந்த வேலையை செய்யணும். சரியா? இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போராட்டம் தான் அதெல்லாம். 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரை எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கே எம்எஸ்சி படிச்சிருக்காரு. அதுமாதிரி 23 ரூபாயின் பிரச்சனைகள். இந்த இந்த இதில் இருந்து தான் என்ன குரூப் 2ல் கேட்டானா? எதுக்காக இதை வச்சு தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? ஆர்பிஐ உருவாக்குனதே இது தான். ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கை பொருளாதார பள்ளி டிஎஸ்சி. ஆமாம், அது கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் மற்றும் அதன் தோற்றம் அதன் தீர்வு என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்டது. முன்னாடி படிச்சிட்டோம். குரூப் 2 நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அதை படிச்சிருப்போம். ஆன்சர் கரெக்டாக போட்டிங்களாப்பா? ஆமாம். அடுத்து நிதி பொருளாதாரம். 10 வருஷம் அங்கே வெளிநாட்டில் எங்கேயே தங்கி இருந்திருக்காரு. நிதி பொருளாதாரம் சம்மந்தமான நூல்கள்லாம். ஆமாம், அவர் ஒன்லி சட்டத்துறை வல்லுநர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ்லேயும் பட்டாசு கிளப்பியிருக்கிறார். மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலையில் பிரிக்கிறார். ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், இதெல்லாம் இயரா. 2 ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம், 3 வருவாய் பங்கீட்டு வரவு செலவு திட்டம் அப்படின்னு பிரிக்கிறார். அதெல்லாம் என்னென்னு நமக்கு தேவையில்லை. அதை விட்டுருங்க. ஒப்படைப்பு 3 எத்தனையாக பிரிக்கிறான்னு கேட்பாங்க, அவ்வளோதான். வேளாண்மை பொருளாதாரம் அடுத்தது. இப்போ என்ன பண்ணுறாரு? பணத்தை பற்றி, நிதி பொருளாதாரம், அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸ் இது. அடுத்து விவசாயத்தை பற்றி பேசுகிறார். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். நில உடைமைன்னா புரியுதா? நிலத்துக்கு விவசாயம் செய்கிறவன்ட்ட நிலம் இருக்கணும், அதான் சொல்கிறார். ஆனால் விவசாயம் செய்கிறவன்ட்ட நிலம் இல்லை. அப்போ ஜமீன்தார் இருப்பான், அவன் பேரில் தான் லேண்டு ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் செய்வான். ஜமீன்தார் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? அந்த விவசாயியை தூக்கிட்டு வேறு விவசாயி போட்டுருவான். அதான் அர்த்தம். இது இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள், அதான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. பூமி தான இயக்கம்னு கொண்டு வந்தாங்களா, ஆனால் ஒழுங்காக செயல்படலை. தமிழ்நாட்டில் அந்த வேலையும் 71 சிறப்பாக செய்வாங்க. அதனால தான் விவசாயிகள்லாம் என்ன இருக்குது? 71 யார் சிஎம்? அவரே தான். அதனால தான் நிறைய பேர்த்து நில உடைமையாளராக இருக்கான் தமிழ்நாட்டில். வட இந்தியாவில் போய் பாருங்க, இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பீடா கடை வச்சுருக்கிறார், ஜார்க்கண்ட்காரர். எவ்வளோ நான் வந்துட்டு லேண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு 600-700 ஏக்கர் இருக்குது சார் அப்படின்றா. அப்போ ஜமீன்தார் அந்த ஆள்.
புரியுதா? அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சு அங்கெல்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அந்த மாதிரி கட்டுரை எழுதினார். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் வேறுபாட்டினை கூறுகிறது. நாடுகளின் செல்வத்துக்கான நூல் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித்து. யார் ஆடம் ஸ்மித்து? பொருளாதாரத்தின் தந்தை. அது மாதிரி நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுறாங்க இந்த நூலில். அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் 71 செஞ்சதுக்கு அடிப்படையே யார் காரணம்? இவரோட நூல் தான். சமூக நீதி பொருளாதாரம். நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணணும்? நிதி உதவி கொடுத்து மேலே தூக்கிட்டு வரணும். அதன் விளைவாக தான் என்ன பண்ணுறாங்க? பிஎஸ்சி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸ்கூலில், காலேஜிலலாம். அப்புறம் பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆமாம், எல்லா பெண்களுக்கும் பஸ்ஸில் இலவசமாக 1000 ரூபா கொடுக்குறாங்களா? இதை ஏதாவது ஜாதி பார்க்குறாங்களா? ஏன்னா எல்லா வீட்டு பெண்களும் பாவம், அடிமை. அதனால தான் அங்கே என்ன கிடையாது, ஜாதி பார்க்குற எல்லா பெண்களுக்கும் பொதுவாக. சமூக முன்னேற்றத்துக்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார். என்ன சார் ஜாதினா? அவன் ஜாதிக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், அந்த தொழிலில் தான் நீ செய்யணும். நீ எவ்வளோ திறமையானவனாக இருந்தாலும் சரி. சனாதனம் சொல்லுது மனு நீதி, நீ எவ்வளோ திறமையானவனாக இருந்தாலும் சரி. மனு தர்மம் சொல்கிறது, மனு தர்மம் அதுக்கு பேர். அதனால் தர்மன்ற வார்த்தையை கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவேன். நீ எவ்வளோ பெரிய திறமையானவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய குலத்துக்குன்னு என்ன தொழில் ஒதுக்கப்பட்டிருக்கோ நீ அதை தான் செய்யணும். அதுதான் புண்ணியம். ஸோ அவன் பாவத்தெல்லாம் கழிஞ்சு அடுத்து நீ எங்கே போவ? அடுத்த பிறவியில் அடுத்த மேல் ஜாதிக்கு போவ அப்படின்னு சொல்லுது. ஆயமாது புரியுதா? இதுக்கு பேர் தர்மம். ஆமாம், மனு தர்மம். மனு தர்மம் அது, மனு அதர்மம். அது ஆக்சுவலாக அம்மா தானே தர்மம், அது அதர்மம், அது அநீதி. இது நீதி கிடையாது, மனு நீதினு சொல்லுவாங்க. சாதி சமூக பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. ஆமாவா? பிரச்சனை அடிதடி. தனிநபர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். சாதிலாம் இல்லை, ஒரு குடும்பத்தில் 5 பேர் பிறக்கிறான், அவன் பிடிச்ச வேலையை போய் செய்ய வேண்டியதான், அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறார். மேலும் சாதிய முறை சமூக பதட்டத்துக்கு காரணமாக இருக்கும். ஆமாவா? ஜாதி வரி தூண்டி விட்டு சண்டை போட விட்றானுங்களா? ஆனால் ஒன்றும் எடுத்துக்குவானுங்க பாருங்கள். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்காக? இப்போ எலெக்ஷன் வருது, அதனால் குவிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஆர்டர் போட்டிருப்பான், டேய் நீ பேசலை, அப்புறம் உன்னோட அந்த ஊழல் வழக்கு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வரணுன்னே இந்த மண்டையன் கத்திக்கிட்டு கிடக்கிறான். இப்போ ஆமாம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு. ஏண்டா கூமுண்டை, நீ படிச்சிருக்கியா இல்லையா? கணக்கெடுப்பு யார் எடுக்க முடியும்? சென்சஸ்ஸு ஒன்றிய அரசாங்கம் தான் எடுக்க முடியும். நம்மலாம் கேனையன்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு இருக்கிறான். சென்சஸே எடுக்கலை, ஏதாவது அதில் வேறையாமா. ஜாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வியடைந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஜாதி முறை அரசியல் நம்ம தானே, நம்ம ஜாதிக்காரன் தானே ஓட்டு போடுறீங்க. அவனுக்கு நல்லது செய்கிறான்னு கெட்டது செய்கிறான்னு பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம ஜாதிக்காரன் ஓட்டு போடுறான். அதனால தான் அந்த ஏரியாவுக்கு போனோன்னே இங்கே ஒருத்தன் கூமுட்டை போய் முதலியார் இருக்கிற முதலியார் நீங்கள் தான் முதலானவர்கள் அப்படி இப்படிமா. அந்த பக்கம் தான் நாடார், நீங்கள் தான் நாடால் பிறந்தவர் அப்படிமா. அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருந்தால். ஆமாம், ஹிந்தியில் பேசுகிறான். அது பரவாயில்ல, அவங்க மொழி புரியாது, அது பிரச்சனை இல்லை. இந்த கூமுட்டையன் ஏன்னா மக்கள் அப்படி தான் இருக்கும், வேறு வழி இன்னும் மாறலை. சரியா? ஆமாம், ஜாதியை பற்றி பேசுகிறோம், நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் பாருங்கள், நிறைய பேர் வெளியில் போயிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவான். நான் புக்கில் இருக்கிறத சொல்கிறேன், நான்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லலை. சமதர்ம பொருளாதாரம், இவர் அதை தான் சொல்கிறார். சமதர்மம், சோசியலிசம். அரசாங்கமே எல்லாம் செய்யணும், அரசாங்கம் தான் என்ன பண்ணணும்? மக்களை பாதுகாக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதான இது சோசியலிசம், சமதர்மம். நாட்டு உடைமை ஆக்க வேண்டும் என்றும். ஏன் நாட்டு உடைமை ஆக்கலன்னா என்ன ஆகும்? எல்லா வளமும் ஒரே தண்டை போய் குமிஞ்சிரும். இப்போ அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? எல்லா வளத்தையும் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க, வருமானத்தை பிரித்து கொடுப்பான், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும். கூட்டுப்பண்ணை, கூட்டு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் ரஷ்யாவிலலாம் இருந்துச்சு. இஸ்ரேலில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு 1000 ஏக்கர் இருக்கும் எடுத்துக்குவாங்க. அரசாங்கம் தான் வச்சுருக்கோம். சரியா? அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் அதில் வேலை செய்வாங்க. விளைச்சல் வரும், விளைச்சல் எடுத்து விற்றுட்டு எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணுவாங்க? லாபத்தை பங்கிட்டு கொடுத்துருவாங்க.
அந்த மக்களுக்கு இருக்காங்களே அவங்க குழந்தைங்க அவங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கும், அரசாங்கமே நடத்தும். அந்த ஸ்கூலில் அவங்க படிப்பாங்க. அவங்களுக்கு தங்குறது சாப்பாடு வசதிக்கெல்லாம் தனியாக வீடு இருக்கும், ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். இவங்க எல்லோரும் குழந்தையும் அங்கே விட்டுறணும், அரசாங்கமே பார்த்துக்கும். எல்லோரும் கூட்டாக இருப்பாங்க. அதேமாரி இந்த விவசாயிகள் இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமையல் எல்லாம் ஒரு இடத்துல நடக்கும். அதான் கூட்டுப்பண்ணை. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, ஜாயின்ட் ஃபார்மிங்காக ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ரைட். இஸ்ரேலில் இருக்குது, இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரஷ்யாவில் அப்படிலாம் இருந்துச்சு கூட்டுப்பண்ணை. கோஆபரேட்டிவ் மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. கோஆபரேட்டிவ் படித்தவங்களுக்கு தெரியும். அரசே காப்பீடு வணிகம், எல்ஐசிலாம் இருக்குல்ல, அரசு தான் நடத்தணுன்றான். இப்போ என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் வித்தாச்சு. எல்லாத்தையும் அனைத்து மக்களும் கட்டாய காப்பீடு வசதி. வெளிநாட்டில் மாதிரி அங்கே போய் படித்ததுனால தெரியுது. ஏன்னா அவன் இறந்துட்டான்னா அவன் குடும்பம் பாதிக்கப்படும். அப்போ இன்சூரன்ஸ் பணமாவது போய் அவன் குடும்பத்தை ரன் பண்ணுவான். அதுக்காக அம்பேத்கர் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. நம்ம நினச்சிட்டு இருந்தோம் யார், லாயரு, சட்டத்துறை வல்லுநர், அட்வொகேட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கிடையாது, பொருளாதாரத்திலையும் சிறந்தவர். சட்டம் மற்றும் அரசியல் அவரது அளப்பெரிய பங்களிப்பு அவருடைய பொருளாதார பங்களிப்பு குறைத்து காட்டிவிட்டன. குறைத்து காட்டலை, இவனுங்க ஹைலைட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், இங்கே அறிவாளி நாங்கள் தான், எங்களால் தான் எல்லாமே உருவாச்சு, நாங்கள் தான் உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படியே சொல்லிட்டு வரானுங்க. நாங்கள்னு யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ திடீர்னு ஒரு அடுத்த இடத்துலேருந்து ஒருத்தன் தூக்கிட்டு வந்து இவன் தான் ஆர்பிஐ உருவாக்கினான், இவன் தான் இதெல்லாம் பண்ணானா என்ன ஆகும், பிரச்சனை. அதனால தான் நாங்கள் அப்படியே ஹைலைட் பண்ண மாட்டோம். எங்கள் ஆளாக இருந்தால் ஹைலைட் பண்ணுவோம், பிராமண ஆளாக இருந்தால் ஹைலைட் பண்ணுவோம், மற்றவங்களாம் ஹைலைட்டே பண்ண மாட்டோம். சரியா? அதான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. சமூக சீர்திருத்தம்னா என்னது, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதை கலைஞ்சி மேலே வரணும், சமமாகணும் எல்லாத்தையும். அதான் சமூக சீர்திருத்தம். சோசியல் ரிஃபார்மர். நம்ம யார் மாதிரி, பெரியார் மாதிரி. தமிழ்நாட்டுக்கு பெரியார், தென்னிந்தியாவுக்கு பெரியார்னாங்க, அங்கே வட இந்தியாவுக்கு யார், அம்பேத்கர். ஆனால் அங்கே இன்னும் மாறல, நிலைமை மோசமாக இருக்குது மகாராஷ்டிராங்கெல்லாம். ஏன்னா பெரியாருக்கு பின்னாடி யார் இருந்தா, அண்ணா கலைஞர்லாம் ஆட்சியை பிடிச்சி அதை நிலைநாட்டினாங்க. அங்கே அந்த மாதிரி தொண்டர்கள் அவருக்கு அமையவில்லை. அதனால தான் அங்கே வடநாட்டுக்காரெலாம் என்ன பண்ணுறான், பெரியார் அண்ணா கலைஞர் ஃபோட்டோவெலாம் வச்சுட்டு போராட்டம் பண்ணுறான், அம்பேத்கர் ஃபோட்டோ கூட. இந்த மாதிரி தலைவர் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுறானுங்க. பீகார், மேற்கு வங்கம், அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் போடவே மாட்டாங்க. அது மாதிரி எது பிஎஸ்பி. அந்த அம்மா பேர் என்ன, அது விடுங்க, அது பிஜேபி தான், பாதி சங்கி தான் அது. பிசியாக இருந்தாலும் அது பாதி சங்கி தான் அது. அந்த அம்மா அவனுக்கு சொல்கிறதான் செய்யும். சரி, ஜேசி குமரப்பாவா? சரி, இவரை பற்றி நாளைக்கு பார்ப்போம். குமரப்பாவை பற்றி இதோட இருக்கட்டும். நாளைக்குண்ணா